ஹலோ மக்களே, மாடி தோட்டத்தில் தினம் தினம் என்ன வேலை செய்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக இவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வரணுங்க. நல்ல மழையே பெஞ்சு தண்ணி ஊற்றுற வேலையே இல்லைன்னா கூட ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரணும். ஒரு 2 நிமிஷம் அதிகபட்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. எல்லா தொட்டிகளுக்கும் எல்லா செடிகள்கிட்டையுமே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்தா மட்டும்தான் என்ன பிரச்சனை, களைச்செடி ஏதாவது வந்திருக்கா, பூச்சி தாக்குதல் இருக்கா, பூ வச்சிருக்கா, பூ உதிர்ந்திருக்கா, இதுக்கு உரம் பத்தலையா, உரம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊற்றணும், நம்ம அறுவடை பண்ணணும். இன்னைக்கு கீரை அறுவடை. இது இல்லாமல் பூக்கள் எல்லாம் பறிக்கணும். அப்பப்போ பூக்கள் பறிச்சா மட்டும்தான் நாளைக்கு மறுபடியும் பூக்கள் வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். பெருசாக தினம் தினம் கூட்டி க்ளீன் பண்ணணும், பெரிய வேலைகள் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம கரெக்டாக பண்ணும்போது தான் அவங்க நமக்கான ஈல்டு அப்படிங்கிறத நமக்கு தருவாங்க. நம்ம செய்கிற வேலைக்கான கூலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய கீரைகளும் பூக்களும் காய்களும் பழங்களும் தான். இன்றைக்கி அரிசி கலந்த தண்ணி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை எல்லா செடிகளுக்குமே கொடுத்துட்டு எல்லாத்தையுமே ஒரு ஹாய் சொல்லி எப்படி இருக்காங்க என்னங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. நாளைக்கு மறுபடியும் என்ன மாதிரியான அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத ஷேர்